வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கஷ்டம் வரும்போது தான் அதோட வலி எவ்வளவு பெருசுன்னு புரியும். அப்படிதான் நம்ம அசோக் மனசு முழுக்க உடைஞ்சு வாழ்க்கையை வெறுத்து ஒரு காட்டை நோக்கி ஓடிட்டு இருந்தான். அந்த வழியில் ஒரு ஞானியை பார்த்தான். உடனே ஓடிப்போய் அவருடைய காலடியில் விழுந்து தன் மனவேதனையை சொல்லி அழ ஆரம்பிச்சான். அசோக் சொன்னான், என்கிட்ட இருந்த எல்லாமே போச்சு. என்னோட சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. என்னோட வேலை போயிடுச்சு. புயலால என்னோட வீடும் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. அதை கேட்ட ஞானி சொன்னாரு, கவலைப்படாத, நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான், நன்மைக்காகத்தான். அப்போ அசோக் சொன்னா, என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சே, இதுல எப்படிங்க நல்லது இருக்க முடியும்? அதற்கு ஞானி சொன்னார், உனக்கு புரியற மாதிரி ஒரு சின்ன கதையை சொல்றேன், கவனமா கேளு. ஒரு ஆற்றங்கரையில ஒரு குயவர் தன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் திடீர்னு நடந்த ஒரு சிறிய அதிர்வில் அவர் செய்த எல்லா பானைகளும் உடைஞ்சு போச்சு. அதை பார்த்த குயவர், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி மனசு உடைஞ்சு போயிட்டார். அப்போ அவருடைய குட்டி பொண்ணு வந்து, அப்பா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும்னு அவருக்கு ஆறுதல் சொன்னான். அந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு வந்தார். அவருக்கு பானைகள் ரொம்ப தேவையாக இருந்தது. குயவர் மிச்சமா நல்லா இருந்த பானைகளை அவருக்கு விற்றார். நல்ல வருமானம் கிடைச்சது. அதை வச்சு மறுபடியும் தன் தொழிலை தொடங்கினார். இப்போ ஞானி அசோக் கிட்ட கேட்டார், இப்போ உனக்கு புரியுதா? இந்த உலகத்துல எல்லாத்தையும் இழந்தவன் யாருமே கிடையாது. அதற்கு அசோக் சொன்னா, ஆனா நான் எல்லாம் இழந்துட்டேனே, மறுபடியும் வாழ்க்கையை தொடங்க என்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்போ ஞானி சொன்னார், எல்லாம் இழந்துட்டோம்னு நாம நினைக்கும் போதும் வாழ்வதற்கான ஒரு காரணத்தை இந்த உலகம் நமக்கு விட்டே தான் வைக்கும். வீட்டுக்கு திரும்பி போய்ப்பார், அப்போ உமக்கு புரியும். அசோக் தன் இடிஞ்சு போன வீட்டுக்கு மறுபடியும் போனான். அங்கே தேடும்போது அவனுடைய பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் பாதுகாப்பாக கிடைத்தது. அப்போதான் அவனுக்கு புரிந்தது, சொத்தை ஏமாற்றி வாங்கலாம், இயற்கையால் வீட்டை இடிக்கலாம், ஆனா எந்த சக்தியாலும் ஒரு மனிதனுடைய கல்வியை பறிக்க முடியாது. ஒரு காலத்தில் வாழ்க்கையை வெறுத்து ஓடின அசோக் இப்போ அந்த வாழ்க்கைக்காகவே ரொம்ப முயற்சி செய்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்தான். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மிடம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும், ஆனா நமக்கு உண்மையிலே தேவையானதை திரும்ப கொடுக்கும். இழப்பு வரும்போது மனசை தளர விடாம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும்.